வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருப்போம், வேறொன்றும் செய்யாய் பராபரமே. தாயுமான சுவாமிகளை சிந்திக்கின்றேன். இன்னைக்கு நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில் முடங்கி போகுது. எங்கே பார்த்தாலும் செய்வனை தோஷம். குடும்பத்தில் சமீப காலமாக எனக்கு இந்த ஒரு வாரமாக நிறைய ஃபோன். அதில் எல்லாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறார்கள். அப்புறம் தேவையில்லாத தகாத பழக்க வழக்கங்களால் வாழ்க்கைகள் சீரழிஞ்சு போகிறாங்க. நம்பிக்கை யாருக்காவது ஒருத்தர் பணத்தை கொடுக்குறாங்க, நகை நட்டை கொடுக்குறாங்க, அப்புறம் அது திரும்பி வருமா வராதான்னு கேட்குறாங்க. மூளையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி இவங்களுக்கு எப்படியாவது உண்மைண்டு நம்ம இயற்கையோடு இணைஞ்சு இறைவனிட்டத்தில் வேண்டி சில பரிகாரங்களை எடுக்கிறோம். முதல்ல நம்ம வாழ்க்கையில் நமக்கு இந்த செய்வனை கோளாறு. நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் சரியாக இருந்துச்சு, குலதெய்வத்தை சரியாக பிடிச்சிக்கிட்டோம், குலதெய்வத்தோடு சரியாக அசோசியேட் ஆகி இருக்கிறோன்னா பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த காலத்தில் விதை நெல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, வீட்டில் சாம்பல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அது எல்லார் வீட்லேயும் இருந்தது. அதாவது உமின்னு வச்சுருப்பாங்க, சாம்பல் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி பல்லு விளக்குனதெல்லாம் சாம்பலில் தான் விளக்குனாங்க. அதாவது மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீருன்னு சொன்னது போல் தந்திரமாவது நீர் வினை தீர்ப்பது நீருன்னாங்க. நீர் என்றால் சாம்பல், அது விபூதி, அதான் மேலான செல்வம். இந்த மண்ணில் இருந்து தோன்றிய நெல் இருக்கு பாருங்க, பச்சை நெல்லுக்கு ஒரு பவர் உண்டு. மண்ணில் என்ன தீய சக்தி இருந்தாலும் எதிர்த்துக்கிட்டு மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தோடு தாவரங்கள் வளர்ந்துடும். இந்த தாவரத்துக்கு எவனாவது சூனியம் வச்சான்னு யாருமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதே போல் உங்கள் வீடுகளில் நிறைய துன்பம் இருக்குது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை நாமத்தை இடைவிடாது சொல்லி நல்ல முறையில் ஒரு மண் குடுவை எடுத்து அதில் நிறைய சாம்பல் எடுத்து அதில் இறைவன் பேரை சொல்லி சாம்பலை அந்த ஒரு குடுவையில் போடுங்க. அதற்கு மேலே கொஞ்சம் நெல், பச்சை நெல்லை போடுங்க. அதற்கு மேலே இப்போ தும்பை செடியெல்லாம் விளையுது, தும்பை, அந்த புளி தும்பைன்னு இருக்கும். அந்த தும்பை இலையை நிறைய 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்ல உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை, எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வத்தையும் 100கணக்கான முறை சொல்லி அதை அதுக்குள்ளார போட்டு அதன் மேலே ஒரு வசம்பு வச்சு அது மேலே மூடிடுங்க. மூடிட்டு அதை எடுத்து என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டுக்கு முனையில் மேலாவில் வச்சுருங்க. வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடியதை இந்த மண் கலையமானது இழுத்துரும். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5 தத்துவங்கள் வரம்பு மீறுகிற பொழுது உடலில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. அதே போல் உங்கள் வீட்டின் வாசலில் தர்ப்பை புல் இருக்கும், நிறைய இருக்கும். அதை வாங்கி கட்டாக வாங்கி வாசலில் வச்சிங்கன்னா தர்ப்பை புல்லில் அடிக்கின்ற காற்றானது ராகு கேது தோஷத்தையும் போக்கும், செய்வனை தோஷத்தையும் போக்கும், கிரக பீடைகளையும் போக்கும். அதே போல் உங்கள் வீட்டிற்கு பின்புறமும் நீங்கள் இதே மாதிரி இந்த தர்ப்பை புல்லை வைக்கலாம். அதே போல் உங்கள் வீடுகளில் காலை மாலை விளக்கேற்றணும், சாம்பிராணி புகை போடணும். அதில் மகிஷாசின்னு ஒரு பொருள் இருக்குது, அது வீட்டினுடைய தீய சக்திகளை எதிர்த்து நிற்கும். அதே போல் உங்கள் வீடுகளில் காலை மாலையில் தண்ணீர் தெளித்து வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றணும். வீட்டிற்கு வாசலுக்கு 2 பக்கம் இருக்கிற மாடா குழியில் விளக்கேற்றிக்கிட்டே வாங்க, நன்மை உண்டாகும். காலையிலையும் சாயங்காலமும் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து நல்ல சாம்பிராணி வாசம்லாம் போடுங்க, கண்டிப்பாக நன்மை உண்டாகும். உங்கள் வீடுகளில் பொறுத்தளவில் யாராவது பழைய பொருள் கொடுத்தா வாங்காதீங்க. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் காலை கழுவிட்டு நல்லா சுத்தமாக வாங்க. அதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. மேக்சிமம் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணாதீங்க. காலை கழுவ முடியாது அப்படின்னா கீழேயே ஒரு தண்ணீரை வச்சுருக்கலாம். நீங்கள் 3வது மாடி இருக்குது அப்படின்னா கீழே ஒரு வாளியில் தண்ணி வச்சுக்கலாம். காலெல்லாம் அலம்பிட்டு அங்கேயே தொடச்சிட்டு பிறகு பத்திரமாக மாடிக்கு வரலாம். நம்ம கால்களின் வழியாகத்தான் திருஷ்டி உள்ளே வருகிறது. அதுபோல் நம்ம செருப்பை பொறுத்தளவில் வீட்டிற்கு உள்ளே கழட்டுவதை விட வெளியவே கழட்டி விடலாம். செருப்புகள் மூலியமாக, ஷூகள் மூலியமாக, ஒட்டி கொண்டிருக்கிற மண் மூலியமாக அவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டி வருது. நமக்கு வீடுகளில் பொறுத்தளவில் இந்த பொருள்கள், அதே போல் இந்த வீடு வாரத்திற்கு ஒரு முறை நாம் படுத்த துணிமணி, போர்வை, பாய், தலைவாணி இதெல்லாம் சுத்தப்படுத்தணும். அதுபோல் வீட்டையும் வாரத்துக்கு 2 தடவை துடைக்கணும்.
துடைக்கும் போது வீடு பளிச்சுன்னு இருக்கும். குறைந்தபட்சம் நம்ம வீடுகளில் நல்ல விளக்கும் தூபமும் ஏற்றணும். கண்டிப்பாக இந்த இயற்கை பொருள்கள்லாம் இருக்குது. அகில், தேவதாரு, வெண்குங்குளியம், கீழாநெல்லி, தசாங்கம், சந்தனக்குச்சி, பால் சாம்பிராணி, காய்ந்த ரோஜா இதழ்கள் இதெல்லாம் போடலாம். அதே போல் வாரத்திற்கு ஒரு முறை 7 ஒரு 7 மிளகாய் வத்தல், உப்பு, கடுகு, வாசலில் இருக்க மண்ணை எடுத்து நம்ம வீட்டு பிள்ளைகளை எல்லாம் தலையை சுற்றி நாம் வாசலில் வச்சு எரிக்கலாம். வீட்டில் அடுப்பில் வச்சு எரிக்கக்கூடாது, கேஸ் அடுப்பில் வச்சு எரிக்கக்கூடாது, வெளியில் வச்சு எரிக்கலாம். அதை எட்டார் ஒரு ஓரமாக வைக்கலாம், இல்லையாண்டால் ஓடும் நீரிலே விடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா வினைகள் சேர விடாமல் தடுக்க 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 நல்லா இருக்கும். அதே போல் நம் வீட்டினுடைய முகப்பில் கண்ணாடியை சுத்தமாக வச்சுக்கணும். இதெல்லாம் வைத்து கொண்டால் ரொம்ப சிறப்பு. பொதுவாக கோயிலுக்கு, பெரிய கோயில்களுக்கு, பட்டீஸ்வரம் போன்ற துர்க்கை கோயில்கள், காளி போன்ற பெரிய அகோரமான காளி கோயில்கள், இதுபோல் மாசாணி அம்மன் கோயில்கள், பேச்சியம்மன், சடைச்சியம்மன், மேல்மலையனூர் அங்காளம்மன் போன்ற கோயில்களில் நடைபெறுகின்ற யாக வேள்விகளினுடைய சாம்பலை கொண்டுட்டு வந்து அதோட விரலி மஞ்சள் வசம்பு வைத்து நீங்கள் வைத்து கொண்டு வாசலில் கட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பாக சாம்பலுக்கு எந்த தோஷம் கிடையாது. அதன் மூலியம் படுகின்ற அதனுடைய தெய்வ ஆற்றலானது வேறு தீய ஆற்றல்கள் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கும், அலறி அடித்து கொண்டு போகும். இதெல்லாம் வேண்டாம். 2 நேரம் மணி அடித்து பூஜை பண்ணுங்க. ஒரு 5 நிமிடம் இடைவிடாது கண்டா மணி அடிங்க. அந்த மணி அடித்து பூஜை பண்ணிங்கன்னா அந்த மங்கள ஒளியில் தீய ஆவிகள், தீய சக்திகள் வீட்டிற்குள் தங்காமல் ஓடிவிடும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். செய்வனையிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிகள் நிறைய சொல்லியிருக்கிறேன். கடைப்பிடிச்சவங்க நல்லா இருக்குங்கிறாங்க. இதையும் செஞ்சு பாருங்கள், வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம்.